ஸ்வராஜ்யாங்கிற பேப்பர் நடத்துற அவ காசா சுப்பராவ் அவர்களை பத்தி எல்லாரும் பல பேர்கள் இடத்துல நீங்களே சொன்னேன். அவளை பேச சொல்லணும்னு சொன்னேன். அவ தமிழ்ல பேச மாட்டா, இங்கிலீஷ்லாம் பேசுவாள்னு சொன்னேன். அதனால அவ சில நிமிஷங்கள் பேசினதுக்கு அப்புறம் தேவி ராமனையும் தங்கள் குலதெய்வமான ரங்கநாதனையும் பிரார்த்திக்க போறாள். என்னை இப்படி கொண்டு விட்டுட்டியேன்னு. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் பின்னாடி 10 நிமிஷம் சொல்லி நிறுத்திவிட போறேன். ஏன்னா 6:30 மணிக்கு ஆரம்பிச்சுட்டதுனால அதிக நாள் சொல்லல. நாளைக்கு தான் அங்குலிக்கு பிரதானம். அப்புறம் நாளன்னைக்கு ஹனுமத் ராவண சம்பாதம், ஆச்சரியமான சரித்திரம் சுந்தரகாண்டம். அதனால அவள் சில நிமிஷங்கள் பேசின பிறகு மேல சொல்ல போறேன். எல்லாரும் சாந்தமா இருந்து சிரவணம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். 7 மணியா இருந்தா தேவையில்லைன்னு நம்ம நரசிம்ம சாஸ்திரிகள் போலத்த பெரியவாள்லாம் சொல்றாள் 7 மணியே சௌகரியம்னு. உங்களுக்கு எல்லாம் 7 மணியே சௌகரியம்னா நான் நாமாவளி போட்ட உடனே எல்லாரும் பத சொல்லுங்க. கோபிகா ஜீவனஸ்மரணம். என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் ஆனப்புறம் இந்த அரபிந்தோ அப்ப இருந்தார். அரபிந்தோ ஆசிரமத்துக்கு ஒரு நாள் போன அப்புறம் முதல் வாட்டி அரபிந்தோ பார்க்கிறச்சே இதே மாதிரி நடந்தது. என்னன்னா அவர் பார்த்ததுனால ஒரு பெரிய பக்தி எனக்கு கான்சியஸா தெரியல, வேற ஒன்னும் தெரியல. அவர் பார்த்தது ஒரு உண்மையை கண்ணுல ஜலம் வந்தது. இது என்ன பைத்தியம் நம்மள புடிச்சுக்கிட்டு போயிருக்குதுன்னு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போய் ஒரு சீட்டி எழுதினேன் அவருக்கு. என்னன்னாக்கா இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு அதுக்கு காரணம் எனக்கே தெரியாம இருக்குது, உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு அவருக்கு எழுதினேன். அவர் ஒரு காகிதத்துல எழுத, அப்ப மௌனம் அவருக்கு. அதனால என்ன எழுதினாருனாக்கா இங்கிலீஷ்ல எழுதினார் அவர். என்னன்னா the inner being felt the psychic call but the exterior was not ready to follow it. Your time however will come அப்படின்னு சொன்னார். என்னன்னாக்கா அது உள்ள ஒரு ஏதோ ஆத்தியாத்மிகமா ஏதோ உனக்கு ஒரு 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 வாட் இஸ் இட் அது டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருக்குது. என்னன்னா the inner being felt the psychic call. psychicனா spiritualனா என்ன, வாட் இஸ் அப்படின்னு ஏதோ உனக்கு அங்கே ஒரு கமோஷன் கடந்து இருக்குது. ஆனா வெளியில இருக்கிறது அது ஆப்ஸ்டிக்கல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால உனக்கு உள்ள இருக்கிறது வெளியே வரலாம ஒரு ஏதோ ஒரு மாதிரி அது ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குது. The inner being felt the psychic call but the exterior was not ready to follow it. Your time however will come அப்படின்னு அவர் சொன்னார். அதனால இப்போ இவர் பெரிய தீட்சிதவர் வாசிகர்ச்ச கூட ஒரு வாட்டி என்னன்னா கண்ணுல ஜலம் வர்றது. அது கண்ணுல ஜலம் வர்றது அது என்னத்து காரணமும் தெரியல. ஏன்னா ஒரு துக்கமானாக்கா நம்மளுக்கு இந்த துக்கத்தினால நம்மளுக்கு அந்த பரிதாபத்தினால ஒரு ஜலம் வர்றதையும் தெரியலாம். சந்தோஷமானா கூட ஒரு காரணம் இல்லாம ஒரு பாகத்துல இந்த ராமாயணத்துல அது என்ன இருந்தனாக்கா அந்த மியூசிக் அதுல இருக்கிற ஏதோ எனக்கு காரணம் தெரியாம வர்றது அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த ராமாயணம் அதனால அந்த டைம்லயே அது பிடிச்சி அந்த இதுக்கு மேல ரொம்ப பக்தி ஒண்ணு ஏற்பட்டு இருக்குது. இந்த அரபிந்தோ கூட சொல்லியிருக்கார். காளிதாசான்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த காளிதாசால என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்ரீ அரபிந்தோ இந்த ராமாயணத்துக்கு மேல ஒஸ்தி புஸ்தகம் உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்லியிருக்கார். அவர் பிரெஞ்சு லிட்ரேச்சர் வாசிச்சிருக்கார், ஜெர்மன் லிட்ரேச்சர் வாசிச்சிருக்கார், பெங்காலி வாசிச்சிருக்கார், இங்கிலீஷ் வாசிச்சிருக்கார். அவருக்கு தெரியாத பாஷை இந்த மாடர்ன் லாங்குவேஜஸ்ல கிடையவே கிடையாது. அவர் nobody who has understood the spirit of the Ramayana will accept any book it's equal in the world, any literature. அப்படின்னு இது உலகத்துல இது வரணும் கிரியேட் ஆன புஸ்தகத்துல இதுதான் வஸ்தி, இதுக்கு மேல வஸ்தி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த ராமாயணத்துல அந்த ராமான்ற மூர்த்தி இருக்குதே, அது இந்த தசரகர் என்ன சொல்லுவார்னா ரொம்ப பிரியம் அவருக்கு. பிரியமானத்தை கூட அவருக்கு இன்னும் கேட்கணும். அதனால அவர் இல்லாத குத்தம் ஏதோ ஒண்ணு சொல்லுவார். ராமன் இவன் முடியுமா, இவன் சின்ன பையனா இருக்கானே, இவ்வளவு ராஜ்யம்னால முடியுமா, இவன் அபிஷேகம் எப்படி பண்றது அனி அவர் குத்தம் ஏதோ சொல்லுவார். என்னன்னா அவர் அது நம்பிக்கை இருக்குதுன்னு இல்ல அந்த மாதிரி சொல்லலாம். பாக்கி அவெல்லாம் இல்லே இன்னும் ரொம்ப நல்லவர்னு சொன்னாக்கா அந்த அவர் காதுக்கு இது ஒரு அமிர்தமா இருக்கும்.
இந்த ராமன் பத்தி வேற யாராவது ஸ்துதி பண்ணாக்கா ஒரு அமர்த்தமா இருக்கும். அந்த இல்லாத குத்தத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி இந்த ராமன் மேல ஏதாவது குத்தம் சொல்லிக்கண்டி ஜனத்துல அவர் பிரியத்தினால சொல்லியிருக்கார். பாக்கி பேர் வேற ஏதோ தின்சா சொல்றார். அப்ப எப்படி சொன்னாலும் ஒரு அட்டாக் இருந்தா அதுக்கு கவுண்டர் அட்டாக்னால இன்னும் ஸ்துதி ஜாஸ்தி ஆறுது. அது கேட்டு கேட்டு நம்மளுக்கு ஒரு ஆனந்தமா இருக்குது காதுல. இந்த புஸ்தகம் பத்தி ரொம்ப நான் சொல்றதுக்கு அர்ஹத்தையே இல்லை. இங்க நீங்க ஒரு கமாண்ட் ஒரு ஆக்ஞை கொடுத்ததுனால இங்க வந்திருக்கேன். இங்க இருந்து எனக்கு தமிழ் சரியா பேசவே வராது. அவர் சொல்றது பாதி புரியறது. ஏதோ அவர் ஆக்ஞாபித்ததுனால சொன்னேன். இப்ப இந்த 4 நாளா இங்க வந்ததுனால இப்ப என்ன ஆறுதுன்னா, இப்ப செஸ் பிளே பண்றவா அவ ராத்திரி கூட அவர் தூங்கறச்சே வரும் ட்ரீம்ஸ்ல அந்த மூவ்மெண்ட். அந்த மாதிரி இவர் சொல்ற இந்த ராகம் இதெல்லாம் இருக்குது. தூங்குறச்சே கூட யாரோ பாட்டினா போல தெரியுது நம்மளுக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு விடுறது இல்லை. அது புடிச்சுக்கணும். என்னன்னா புடிச்சுக்கிட்டு எப்பவுமே நம்ம மனசுல இது ஒரு பிளட்ல ஒரு பார்ட்டா போய் நம்ம மனசே மாறி போய் யாராவது ஒருத்த மேல ஏதாவது நல்லவன் இல்ல கட்டவன் சொன்னா கூட அது ஒரு செக் பண்றது. என்னன்னா எல்லாரும் பகவான் எங்க பார்த்தாலும் இருக்கிறான்ற இது நம்மளுக்கு இம்பர்ஃபெக்டா நம்ம இருந்தா கூட நம்மளுக்கு இல்லாத பர்ஃபெக்ஷன் இன்னொரு இடத்துல இருந்து நம்மளுக்குள்ள வச்சு நம்மளுக்கு எல்லாம் தெரியாதே ஒரு மார்க் பண்றது ஏற்பட்டு நம்மளெல்லாம் ரொம்ப இவர் பண்ண உபகாரம் இந்த சங்கத்துக்கு இவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால எவ்வளவு கேட்டாலும் இன்னும் கேட்கணும்னே இருக்குது. பொய்யா பண்ணிவிட்டா அவளுக்கு தமிழ்ல பேச தெரியாதான் இங்கிலீஷ்ல தான் பேசுவாளாம்னு ஒண்ணு சொன்னேன்னா அதை சொல்லாம இருந்திருக்கலாம். தமிழ்ல நல்லா அழகா பேசிவிட்டா. அது என்ன மழை சொல்ல அப்படி பேசிவிட்டாள்.